கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, பரலோகமன்னா நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனி நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகமன்னா, தைரியமாயிரு, பிசாசு உன்னை தொட முடியாது. பிரியமான தெய்வ பிள்ளைகளே, பிரச்சனை வந்துருமோ அப்படின்ற ஒரு கலக்கம்ல, சொல்ல முடியாத பாடுகள் எனக்கு வந்துருமோ, இல்லை. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கு நீங்கள் தைரியமாக இருக்கணும். உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து கர்த்தர் சொல்லுகிற கர்த்தருடைய வார்த்தை என்ன தெரியுமா? 2 சாமுவேல் 10:12 தைரியமாயிரு, கர்த்தர் எல்லாம் உனக்காக நன்மைகளை செய்வா. கர்த்தர் உங்களுக்காக எல்லா நன்மைகளை செய்ய காத்திருக்கும் பொழுது நீங்களும் நான் ஏன் கோழையாக இருக்கணும்? என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, கோழையாக இருக்கிறத ஆண்டவருக்கு பிடிக்காது. பாருங்கள், ஒரு சின்ன காரியத்தை சொல்கிறேன். 1 சாமுவேலின் புத்தகம் 17வது அதிகாரம் 33 சவுல் தாவீதை பார்த்து சொல்கிறான், இந்த கோலியாத்தை உன்னால் ஜெயிக்க முடியாது. தைரியமாக போனால் ஜெயிக்க முடியும். ஜெயிச்சு காட்டினா தைரியமாக இருங்க, ஜெயிப்பீங்க. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு நமக்கு தேவை தைரியம். ஆவியின் கனிகளில் ஒன்று என்ன தெரியுமா? தைரியம். ஆவியின் கனிகளில் ஒன்று தைரியம். பேதுரு சொல்லும் பொழுது தைரியத்தோட விசுவாசத்தையும் விசுவாசத்தோட தைரியத்தையும் உங்கள் வாழ்க்கையில் கூட்டி கொள்ளுங்க. அவைகள் உங்களுக்குள்ள பெருகணும். தைரியம் வரணும். பிசாசை எதிர்த்து நிற்பதற்கு தைரியம் வேணும். ஆண்டவர் உங்களுக்கு தைரியத்தை கொடுப்பா. ஒருவேளை இன்னைக்கு சின்ன சின்ன காரியத்தில் தைரியம் இல்லாமல் கோழையாக இருக்கீங்களா? தைரியமாக இருங்க. கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறா. நல்ல கவனிங்க, கர்த்தர் என் கூட இருக்கிறா அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக தைரியம் வந்துடும். ஆட்டோமேட்டிக்காக தைரியம் வந்துடும். முத என்னை பிரசங்கிக்கிறதுக்காக ஜீவா அப்படிங்கிற நான் நேசிக்கிற ஒரு அண்ணன், என்னை அவங்க தான் உருவாக்குனது. ஜெய்சிலா, நீ தான் பிரசங்கிக்கணும்னு சொல்லிட்டாங்க. 1 மணி நேரத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தா நான் ஏதாட்டும் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பேன். உடனே சொல்கிறாங்க, நான் இது வரைக்கும் பிரசங்கித்ததே கிடையாது. எனக்கு கைகாலம் ஆடிட்டு, ஆனால் ஒரு 10 நிமிஷம் இருந்துச்சு. அந்த ஒரு 10 நிமிஷத்தில் உடஞ்ச மாட்டு வண்டிக்கு கீழே உட்காந்து ஜெபம் பண்ண, ஆண்டவரே பிரசங்கிப்பதற்கு எனக்கு தைரியத்தை தாங்க ஆண்டவர். தைரியமாக நான் பிரசங்கிக்கணும், தைரியமாக நான் பிரசங்கிக்கணும். எழுமன தைரியமாக. அன்னைக்கு நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டாங்க, நிறைய பேர் அபிஷேகம் பண்ணப்பட்டாங்க, அநேக பேரை கர்த்தர் விடுதலை ஆக்கினா. அதுக்கப்புறம் என் கூட தைரியம் வந்துச்சு. என் கூட கர்த்தர் இருக்கிறார் என்கிற தைரியம். ஒரு முறை அப்போஸ்தலன் பவுலை பார்த்து ஆண்டவர் சொன்னார், பயப்படாத, தைரியமாயிரு. அப்போஸ்தலர் நடபடியின் புத்தகம் 18வது அதிகாரம் 9-10 வசனத்தில் ராத்திரியிலே பவுலுக்கு தரிசனமாகி, பயப்படாதே, தைரியமாயிரு, ஒருவனும் உன்மேல் கைப்படுவது இல்லை. இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக பேர் உண்டு. பவுல் பயப்படுறாங்க, என்ன நடக்குமோ, நம்மளை அடிச்சிடுவாங்களோ. ஒரு தைரியம் வந்துச்சு பாருங்க. இன்றைக்கும் ஆண்டவர் சொல்கிறாரு, சத்துரு உன்னை ஜெயிக்க முடியாது, தைரியமாயிரு. ஜெபிக்கலாமா? தகப்பனே, ஒரு தெய்வீக தைரியத்தை நீர் அவர்களுக்கு கொடுத்தருளும். செய்கிறதற்காய் நமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனில் பிதாவே, ஆமென், ஆமென். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்.